الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن وقال رسول الله صلى الله عليه وسلم إذا أتاكم شهر رمضان شهر مبارك وشهر رزق يزاد فيه الرزق وشهر الصبر وشهر المساواة أو كما قال عليه الصلاة والسلام. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேரருளாளன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே கோடான கோடி புகழனைத்து. வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹ்வின் பாதனை தன்னடையாக்கி சென்ற தாஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை வலுவாது நல்வாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபு தாபிஈன்கள் சித்தீகீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கே குடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்தனை பேர் மீதும் எல்லாம் நல்ல அல்லாஹ்வின் கருணையும் தரிசனமும் பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக நிலவற்றுமாகுக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை முடிந்தவர்களாக வாழ்நாளிலே திரு கஅபாவை சந்தித்து ஹஜ் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் வாழ்நாளிலே உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உயர்வான ரௌதா ஷரீஃபுக்கு முன்னால் நின்று சலாம் சொல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் வாழும் காலமெல்லாம் உன்னதமான உயர்தரமான முஸ்லிம்களாக வாழ்வதற்கும் எல்லாம் இந்த இறைவன் அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருளாசியால் நம்முடைய வாழக்கூடிய பெரியவர்களின் துஆ பரக்கத்தினால் நம்முடைய வாழக்கூடிய உலமாக்களின் பெரும் முயற்சியால் ஈரோடு மாவட்டத்தின் வெள்ளிவாளையம் என்ற இந்த ஊரிலே மஸ்ஜிதே பிலால் மதரசா பிபிஎம் தோழர்கள் இணைந்து நடத்தும் 10வது மாதாந்திர பெண்கள் பயானம் மற்றும் மக்தப மாணவர்கள் கலந்து சிறப்பித்த ஆண்டு விழாவும் மிக மிக சிறப்பாக உயர்வாக நடந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதனை ஏற்பாடு செய்த இந்த நிர்வாகத்தினருக்கும் குறிப்பாக இந்த மஸ்ஜிதை பணிபுரியக்கூடிய இமாம் நூர் முகமது தாவூதி அவர்களுக்கும் எனக்கு முன்னால் அழகான முறையிலே வாழ்த்துறை வழங்கிய முகமது ரஃபீக் தாவூதி ஹசரத் அவர்களுக்கும் முன்னால் மிக அழகான முறையிலே வாழ்த்துறை வழங்கிய கடந்த தேர்தலிலே வேட்பாளராக நின்று களம் கண்ட
புரட்சி வேட்பாளர் புரட்சி வேங்கை முகமது அபீஸ் தாவூதி அவர்களுக்கும் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய ஜமாத்தினர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சிறார்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய பெருமக்களே, எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு ரமலான் ஏற்படுத்தும் மாற்றங்கள். பொதுவாகவே நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு வருடத்திற்கும் 12 மாதங்களை கொடுத்தான். அதிலே 9வது மாதமாக வரக்கூடிய ரமலான் மாதம் அது வருகையிலே பிந்தி இருந்தாலும் சிறப்பிலே முந்தியதாக இருக்கிறது, கண்ணியத்திலே உயர்ந்ததாக இருக்கிறது ரமலான் மாதம். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனது தேன்மறையாம் திருமறை குர்ஆனிலே 12 மாதங்களிலே ரமலானுடைய பெயரை மட்டும்தான் பதிவு செய்திருக்கிறார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று ரமலான் என்ற பெயரை மட்டும் குர்ஆனிலே அல்லாஹ் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இன்னொரு இடத்திலே 12 மாதங்களிலே 4 மாதங்கள் கண்ணியமானது புண்ணியமானது என்று மூடனாக சொன்னான். அந்த மாதங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வெளிப்படுத்தி சொன்னார்கள். 4 கண்ணியமான மாதங்கள் என்பது துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம், அதுபோன்று ரஜப் மாதம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 4 கண்ணியமான மாதங்கள் என்று மூடலாக மறைமுகமாக சொன்னதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தி சொன்னார்கள். ஒரே ஒரு மாதத்தை மாத்திரம் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வெளிரங்கமாக எல்லா மக்களும் அந்த மாதத்தினுடைய சிறப்பையும் மகத்துவத்தையும் மாண்பையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒற்றை மாதத்தை மாத்திரம் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொன்னான். ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம். அந்த மாதத்திற்கு எப்படி கண்ணியம் வந்தது? அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதில் தான் உலக பொதுமறையான் திருக்குர்ஆன் இறக்கப்பட்டது. அதனால் அந்த ரமலான் மாதத்திற்கு சிறப்பு வந்தது என்று அல்லாஹ் அந்த மாதத்தை குர்ஆனிலே வெளிரங்கமாக அறிவித்திருக்கிறான். அந்த ரமலான் மாதத்திலே சந்திக்கக்கூடிய, உலகத்திலே வாழக்கூடிய 200 கோடி முஸ்லிம்கள் ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்தை சந்திக்கிறார்கள். அந்த ரமலான் மாதத்தை சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளே எத்தனை மாற்றங்களும், அதனால் அவருடைய வாழ்க்கையிலே ஏற்றங்களும் சிறப்புகளும் மேன்மைகளும் மகத்துவங்களும் எந்த அளவுக்கு நிறைந்து போகின்றன. ரமலானினால் எத்தனை முஸ்லிம்கள் மாறுதலை அடைகிறார்கள், தன்னுடைய கீழான செயலிலிருந்து மேலான செயலுக்கு வருகிறார்கள். அமலே இல்லாத முஸ்லிம்கள் ரமலானிலே அமல் செய்து பழகி ஏனைய மாதங்களிலே அமல் செய்யக்கூடியவர்களாக, ஏனைய மாதங்களிலே தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக, நோன்பை எடுத்து வைக்கக்கூடியவர்களாக, ஏழைகள் மீது இறங்கக்கூடியவர்களாக, தேவை உள்ளவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக, இப்படி அவருடைய வாழ்க்கையிலே எத்தனை மாற்றங்கள், எத்தனை ஏற்றங்களை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ரமலான் தரும் மாற்றங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னார். மற்ற மாதங்களிலே நாம் ஜமாத்தோடு சரியாக தொழுவதில்லை, அவ்வப்போதுதான் தொழுவோம். ஆனால் ரமலான் மாதம் வந்துவிட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய பல முஸ்லிம்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் 5 நேர தொழுகையை ஜமாத்தோடு தொழுவாங்க. ஏனைய மாதங்களிலே சும்மாவில் தான் அவர்களை பார்க்க முடியும். அது சும்மாவே பார்க்க முடியும். கடைசி நேரத்தில் வருவாங்க, கடைசியா வந்து ஆரம்பத்திலே போயிடுவாங்க. ஜும்மாவுக்கு சும்மா தான் வருவார்கள். ஆனால் ரமலான் மாதம் வந்துவிட்டால் அத்தகைய முஸ்லிம்கள் கூட பள்ளியாசல்லே கெதியா கிடப்பாங்க. ஃபஜ்ர்ல பார்க்கலாம், லுஹர்ல பார்க்கலாம், அஸ்ர்ல பார்க்கலாம், மக்ரிப்ல குறிப்பா பார்க்கலாம். எனக்கு கஞ்சி கிடைக்கும்.
வடை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆக மகரிப்ல பெரிய கூட்டம் சேருவாங்க, தராவீஹ்லயும் சேருவாங்க. இவர்களிலே முக்காவாசி முஸ்லிம்களை பார்த்தா ரமதான் அல்லாத காலத்திலே பள்ளியிலே வராதவர்கள், பள்ளியிலே தொடர்பு இல்லாதவர்கள், ரமதானிலே அதிகமான தொடர்பு உள்ளவர்களாக இருப்பார்கள். அத்தகைய சுண்டி இழுக்கக்கூடிய முஸ்லிம்களை தன்னுடைய சிறப்பாலும் மகத்துவத்தாலும் ஈர்க்கக்கூடிய, சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் புனிதமிக்க ரமதான் மாதம். அந்த மாதத்திலே முஸ்லிம்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை ஜமாத்தோடையே செய்யறாங்க. வஜ்ருக்கு வர்றாங்க, லஹூருக்கு வர்றாங்க, அஸ்ருக்கு வர்றாங்க, மகரிபுக்கு வர்றாங்க, இஷாவுக்கு வர்றாங்க, தராவீஹ் தொழுது போறாங்க. சில சீரவிக தராவீஹ் கடைசி 4 ரக்காத்துக்கு மட்டும் வருவாங்க. 4 ரக்காத்து கடைசியா வந்து ஃபுல்லா தராவீஹ் தொழுமா காமிட்டு போயிடுவாங்க. ஆனால் பல முஸ்லிம்கள் தராவீஹிலே குர்ஆன் ஓதுகிறார்கள் என்று சொல்லி ஆரம்பம் முதல் குர்ஆனை கேட்டுவிட வேண்டும், குர்ஆன் முழுவதையும் நாம் கேட்க வேண்டும், அந்த வாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி முதல் தராவீஹிலே இருந்தே கலந்து கொண்டு பரிபூர்ணமாக 27 முடிப்பார்கள். ஆக ரமதான் மாதம் என்பது தனித்துவமானது, தனி கண்ணியம் உடையது, முஸ்லிம்களை வணக்கம் செய்வதற்கு உருவாக்கக்கூடியது, அவர்களை வணக்கத்துக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அருமையானவர்களே, இரண்டாவது ரமதான் என்பது மனதிலே இரக்கத்தை கொண்டு வரக்கூடியது. ஏன்னு சொன்னால் பகலிலே நோன்பு வைக்கிறோம், நோன்பு வச்சு 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 பசியினுடைய நிலைமையை உணர்ந்து கொள்கிறோம். ஏனைய நாட்களிலே நாம் வயிறுடைக்கு சாப்பிட்டு பசியுடைய உணர்வே இல்லாமல் இருக்கிறோம். 3 நேரமும் சாப்பிடுறோம், சொல்லப்போனா 9 நேரம் சாப்பிடுறோம். டீ கடையை பார்த்தோன்னா உள்ள நுழைஞ்சிடும், 2 வடை ஒரு டீ அடிச்சிடுறோம். ஆக வயிறை நிரப்பிக்கிட்டே இருக்கோம், பசி என்ற நிலையே இல்லை. ரமதானிலே தான் கிட்டத்தட்ட 14 மணி நேரம் பகலிலே பசியாக இருக்கிறோம். அது மாலை நேரம் வந்துவிட்டால் அந்த பசி உணர்வு என்பது பசிக்கு வயிறை தள்ளி எடுக்கும். பசி உணர்வை தெளிவாக நாம் உணர முடியும். அந்த பசியை உணரக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரமதானை நமக்கு வழங்கி இருக்கிறார். ஆனால் இந்த பசியை ஏழை எளிய மக்கள் தினமும் உணர்கிறார்கள். சில ஏழைகள் ஒரு நாளைக்கு 3 டீ குடிச்சுட்டு அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். சில ஏழைகள் 1 நேரம் சாப்பிட்டு 2 நேரம் சாப்பிடாம அறகுறையோடு பசியோடையே காலமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை காலமெல்லாம் உண்ண வைத்து, காலமெல்லாம் வயிறு நிரம்ப வைத்து, ரமதானிலே மாத்திரம் பகலிலே கொஞ்ச நேரம் நமக்கு பசியாக ஆக்குகிறான். எதற்காக வேண்டி? ஏழைகளுடைய அந்த பசியை உணர வேண்டும், ஏழைகளுடைய நிலைமையை நீங்கள் புரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பகலிலே பசியை கொண்டு வருகிறான். அதன் மூலமாக நம்முடைய உள்ளத்தை நாம் சீர்படுத்திக் கொள்கிறோம். எவ்வளவு பணக்காராக இருந்தாலும் சரி, அவர் மீது நோன்பு வைப்பது கட்டாய கடமை. அவர் பகலிலே பசித்திருக்க வேண்டும், அந்த பசியை உணர வேண்டும். நோன்பு திறக்கின்ற நேரத்திலே பசியோடு நோன்பு திறந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரமதானை நமக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். அந்த பசியை உணர்கின்ற பொழுது, ஏழைகளை உணர்கின்ற பொழுது அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய தர்மங்களை இவர்கள் செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயல்பிலேயே மிகப்பெரிய உதவியாளராக இருந்தார்கள். ஆனால் ரமதான் மாதத்திலே வந்துவிட்டால் காண ஆச்சுவத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய கொடையாளியாக மாறிடுவார்கள். மினரீஹில் மூஸரா, வீசக்கூடிய காற்றை விட வேக வேகமாக குறை கொடுப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது ஒரு தோழர் அன்பளிப்பு கொடுத்து விட்டால் அந்த அன்பளிப்பு பொருள் அடுத்த நிமிடத்திலே ஏழையின் கையிலே சென்றுவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இல்லத்திற்கு கொண்டு செல்ல மாட்டார்கள்.
ஆக ரமதானிலே வேக வேகமாக காற்றை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைப்படக்கூடியவர்களுக்கு உதவிகளையும் ஏழைகளுக்குரிய உதவிகளையும் செய்து வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஈரோடு மக்களை சொல்லவே தேவையில்லை. தமிழகத்தில் தர்மம் கொடுப்பதிலே ஈரோடு மக்களை யாரும் அழிக்க முடியாது, யாரும் முந்த முடியாது. அதனால ஈரோட்டுக்கு உருமாக்க நிறைய பணம் இருப்பாங்க ரமதான்ல. ஏன்னா ஈரோட்டுல 5 வருஷம் தாவதியார ஓதிருக்கேன், ஈரோட்டுல 1 வருஷம் தராவியும் துருவிச்சிருக்கேன். தினமும் தராவியில நிறைய உருமாக்கள் வந்திருப்பாங்க. எல்லோருக்கும் இந்த மக்கள் அள்ளி கொடுப்பாங்க. ஆக அள்ளி கொடுப்பதை முந்தி செல்லக்கூடியவர்கள் தமிழகத்திலே ஈரோடு மக்கள் கிளிலாம் கொடுக்க மாட்டாங்க, அள்ளிதான் கொடுப்பாங்க. அல்லாஹ் அத்தகைய ஒரு நறுத்தன்மையை, ஒரு நல்ல தன்மையை இந்த ஊர் மக்களுக்கு இயல்பிலேயே வச்சிருக்கான். ஆக நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி, நம்முடைய மனதிலே இரக்கத்தை கூறுவதற்காக வேண்டி அல்லாஹ் ரமதான் மாதத்தை கொடுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபரல்லாஹு ஸகாத்தல் ஃபித்ரி துஹரத்தல் லிஸாயிமின் லஹ்வி வர்ரஃபா வ துஅமத்தல் லில்மசாகீன். அல்லாஹ் தஆலா அந்த ஃபித்ர் ஜகாத்தை ரமதான்ல இறுதியில சதக்கத்துல் ஃபித்ர் ஒரு தர்மம் கொடுப்போம். அந்த சதக்கத்துல் ஃபித்ர் தர்மத்தை அல்லாஹ் எதுக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னால், அது ஏழைகளுக்கு போய் உணவாக சேர்ந்துவிடும். உங்களுடைய நோம்பிலே ஏற்பட்ட தவறுக்கும் பாவத்திற்கும் பரிகாரமாக ஆகிவிடும் நீங்கள் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுப்பது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வெளிநாடுகளில் பார்க்கிறோம், சதக்கத்துல் ஃபித்ரை மக்களிடத்திலிருந்து அரசாங்கம் வாங்கிவிடும். அரசாங்கம் கடற்கரைக்கு போய் வீடு வீடுக்கு போய் அரசாங்கம் வாங்கி அரசாங்கத்தின் மூலமாக சதக்கத்துல் ஃபித்ர் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆனா இந்தியாவில் அப்படி இல்லை. இந்தியாவிலே நாம் விரும்பியவர்களுக்கு சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம். நம்முடைய சொந்தங்களிலே ஏழையாக இருப்பவர்களுக்கு சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். சதக்கத்துல் ஃபித்ர் ஒரு நபருக்கு 100 ரூபான்னு சொன்னா, நம்ம வீட்டுல 5 பேர் இருக்கோம், 5 பேரும் நோன்பு வைக்க தேவையில்லைங்க. அன்றைக்கு பிறந்த குழந்தைக்கு கூட சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கணும், மார்க்கம் சொல்லுகிறது. நம்ம வீட்டுல 10 பேர் இருக்கோம், 10 பேருக்கும் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். சதக்கத்துல் ஃபித்ருடைய தொகையை குறைஞ்ச அளவு 100 ரூபான்னு சொல்லி என்ன செய்யறாங்க, உலமாக்கள் சொல்றாங்க. அப்ப 5 பேருக்கு எவ்வளவு ஆச்சுங்க? 500 ரூபாய். 10 பேருக்கு 1000 ரூபாய். இந்த தொகையை நம்ம சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு போய் கொடுக்க வேண்டும். ஆனா அவங்களோட போய் சதக்கத்துல் ஃபித்ர்னு சொல்ல தேவையில்லை, சண்டைக்கு வந்துருவாங்க. ஏன்னா ஏழைகள் எப்பவுமே கொஞ்சம் கிரிப்பா இருப்பாங்க, சொந்தங்கள் அதோட ரொம்ப கிரிப்பா இருப்பாங்க. சொல்ல தேவையில்லை, நம்ம கொண்டு போய் இல்லைங்க ரம்ஜானுடைய இது நதியா அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆக சதக்கத்துல் ஃபித்ர் தொகை ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும். ஏழைகள் மீது இறக்கப்பட்டு ரமதானிலே நோன்பு வைக்கக்கூடியவர், நோன்பு வைக்காதவர், அவர் வசதியாக இருந்தால் சதக்கத்துல் ஃபித்ர் என்ற தர்மத்தை பெருநாள் தொழுகைக்கு முன்னாடியே கொடுக்கணும். ஆனா அந்த சதக்கத்துல் ஃபித்ர் தொகையை கூட இன்னைக்கு சில இயக்கத்தினர்கள் வசூல் செய்யறாங்க. வசூல் செஞ்சு அவங்க என்ன செய்யறாங்க, பொருட்கள் வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. ஆக இந்த சதக்கத்துல் ஃபித்ர் என்ற இந்த தர்மம் ரமதானிலே விசேஷமானது, தனித்துவமானது. எல்லோரும் நாம் செய்ய வேண்டும். நம்ம வீட்டுல 10 பேர் இருக்குன்னா எவ்வளவு கொடுக்கணும்? 1000 ரூபாய் கொடுக்கணும். ஜகாத்துக்கு பெரும் வசதியா இருக்கணும், பெரும் செல்வந்தரா இருக்கணும், கடமையான ஜகாத்து. ஆனா சதக்கத்துல் ஃபித்ருக்கு அப்படி இல்லை. ஜகாத்து கடமையானவங்களும் கொடுக்கணும், கடமை இல்லாதவர்களும் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை கொடுத்தால் நமக்கு நோம்பிலே ஏற்பட்ட குறைகள், நோம்பிலே ஏற்பட்ட தவறுகள், நோம்பிலே நிகழ்ந்த சின்ன சின்ன குறைகள் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு மன்னித்து அந்த நோன்பை முழுமையாக ஆக்கிவிடுவான். மூன்றாவதாக ரமதானிலே நாம் இச்சைகளை கட்டுப்படுத்துகிறோம். நோன்பு வைத்தாலே சாப்பிடுவதையும் குடிப்பதையும் ஹலாலான மனைவிடத்தோடு சேர்வதையும் நாம் தடுத்துக் கொள்கிறோம். நோன்பு வைக்கும் நிலைமையிலே இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்திலே பகலிலேயும் நோன்பு வைத்தால் மனைவியோடு சேரக்கூடாது, இரவிலையும் சேரக்கூடாது சட்டம் இருந்துச்சு. 1 மாத காலம் தனியாகத்தான் இருக்கிறது. கணவன் தனியா இருக்கணும், மனைவி தனியா இருக்கணும்.
ஆனா அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள் மீது இறக்கப்பட்டு இரவு நேரத்திலே மனைவி இடத்திலே செல்வதை ஹலாலாக்கி விட்டான். உஹில்லக்கும் லைலத்த ஸியாமி ரஃபஸு, உங்களுக்கு ரமலானுடைய இரவு காலத்திலே மனைவிடத்திலே சேர்வது ஹலாலாக்கப்பட்டது என்று அல்லாஹ் குர்ஆனில் அறிவித்தார். ஆக இந்த உம்மத்துக்கு நிறைய தனி சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி தலைவராக வந்ததற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா நிறைய சலுகைகளை கொடுத்தார். அந்த காலத்துல நோன்பு வைக்கக்கூடியவர்கள் மகரிபு தொழுது நோன்பு திறந்துட்டு அவங்க சகர் நேரம் வரைக்கும் முடிச்சிருக்கணும். சகர் நேரம் வரைக்கும் முடிச்சு சகர்ல தான் சாப்பிட்டு தூங்கணும். ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்துக்கு அப்படிப்பட்ட சட்டத்தை அல்லாஹ் நீக்கிட்டான். நோன்பு வச்சுட்டு அந்த நோன்பை திறந்த பிறகு கொஞ்ச நேரம் தூங்கலாம், இரவுல நடுநிசி வரைக்கும் தூங்கலாம், தூங்கி எழுந்து சகர் சாப்பிட்டு நோன்பை தொடரலாம் என்ற சட்டத்தை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்காக வேண்டி கொடுத்தார். ஆக இந்த உம்மத்திற்காக வேண்டி பல்வேறு சட்டங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நான்காவதாக இத்ஹாருல் இத்திஹாத், நோன்பு காலத்திலே வரக்கூடிய ஒரு மாற்றம் முஸ்லிம் சமுதாயத்திலே ஒற்றுமையை பார்க்கிறோம். எல்லோரும் சேர்ந்து நோன்பு இருக்கிறார்கள். சில ஊர்களில் பார்த்தா எல்லாம் சேர்ந்து சகரு வைக்கிறாங்க. எங்க ஊர் மதுரை பக்கத்துல ஒரு கிராமம், அந்த நிர்வாகத்தின் மூலமாக சகர உணவு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஒரு 10 வருஷமா நடக்குது. அது ஒரு சீதேவி ரமதான்ல பூரா சகர உணவு கொடுத்தாரு, ஒரே ஆள் கொடுத்துருக்காரு. அதுக்கு சமையல்காரர்களே போட்டாரு. கீழே ஆண்கள் மேல பெண்கள், பள்ளியாசல் கீழே ஆண்கள் மேல பெண்கள், ஊரெல்லாம் வந்து எல்லாம் சகர் சாப்பாடு சாப்பிட்டு நோன்பு வைக்கிறாங்க. ஆக சகர்லையும் நாம் ஒன்று சேர்கிறோம், நோன்பு இருக்கின்ற நேரத்திலையும் எல்லாம் ஒன்று சேர்கிறோம். இப்படிப்பட்ட ஒற்றுமையை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ரமலானில் தான் கொண்டு வருகிறார். ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய மாதம் தான் ரமலான் மாதமாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு நோயாளி சரியான வயிற்று வலி, அவரு டாக்டர்கிட்ட போறாரு. டாக்டர்கிட்ட போய் சொல்றாரு, ஒரே வயிற்று வலியா இருக்கு, என்ன சாப்பிட்டீங்க? நேற்று நான் பிரியாணி சாப்பிட்டேன், கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டேன் அப்படின்னு. அப்படியா, அதனால கூட இருக்கலாம். உங்களுக்கு இனிமேல் நீங்க என்ன செய்யக்கூடாது, பிரியாணி குறைவா சாப்பிடணும். அப்புறம் என்ன நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நான் வடை சாப்பிடுவேன், அது சாப்பிடுவேன், இது சாப்பிடுன்னு இருக்காரு. என்ன பொருளை சாப்பிடாதீங்க, என்ன அதிகமான பொருள் சாப்பிடாதீங்க, உங்க வயிற்றுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி மருத்துவர் மாத்திரை எழுதி அனுப்பி விட்டாரு. வரும்போதே ஒரு போண்டா கடையை பார்க்கிறாரு. போண்டா கடை என்ன மேல போண்டா மறைந்தது, சாப்பிட்டு பழக்கம். ஒரு 5 போண்டா வாங்கி உள்ள அனுப்பிட்டாரு. அமுக்குனா திரும்பவும் வைத்தவழி, மாத்திரை ஒண்ணு வாங்கின, திரும்பவும் வயிற்று வலி. திரும்பவும் டாக்டர் போய் சொல்றாரு, திரும்ப வயிற்று வலிக்குது, என்ன சாப்பிட்டீங்க? போற வழியில ஒரு 5 போண்டா சாப்பிட்டேன். ஏங்க எண்ணெயில உள்ள நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, நீங்க ஏன் சாப்பிட்டீங்க? இல்ல அது என்னைக்கு மேலதான் இருந்துச்சு, எண்ணெய்க்கு உள்ள உள்ளதெல்லாம் சாப்பிடக்கூடாது, என்னைக்கு மேலதான் இருந்துச்சு, அதனால நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. ஆக அருமையானவர்களை, எதுவுமே நாம் அளவுக்கு மீறி சாப்பிடுகின்ற பொழுது வயிற்று பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அந்த வயிற்று பிரச்சனையை போக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ரமலான் மாதமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ரமலான்ல 14 மணி நேரம் நாம் வயிற்றை பாதுகாக்கிறோம். வயிற்றுக்குள்ளே எதையும் நாம் செலுத்துவதில்லை, எதையும் கொண்டு செல்வதில்லை.
சகோதரர்களே, நமது ஈரோடை சார்ந்த ஈவேரா பெரியார் மிகப்பெரிய புரட்சியாளராக வாழ்ந்திருக்கிறார். இன்று வரைக்கும் அவர் அரசியல் தலைவர்களுக்கு தலைவராக வழிகாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நமது ஊரை சார்ந்த ஈவேரா பெரியார் அவர்கள் தஞ்சாவூருக்கு போயிருக்காங்க. ரமலான் மாதத்துல அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு அவர்கள் அழைத்திருக்கிறார். பெரியார் அவர்கள் தஞ்சாவூர் பெரிய பள்ளியாசல உட்கார்ந்து நோன்பு திறக்கிறார். நோன்பு திறக்கும் போது கஞ்சி குடிக்கிறார். நோன்பு கஞ்சி குடிக்கிறார். நோம்பு கஞ்சி குடிக்கும் போது பக்கத்துல இமாம் இருக்காங்க. இமாம் சொல்றாரு, நோம்பு கஞ்சி கசக்குது அப்படின்னு. நோம்பு கஞ்சி கசக்குது. அப்ப இமாம் சொன்னாங்களா, நோம்பு கஞ்சி ஒண்ணு கசக்கல, உங்க மீசையில பொடி இருக்குல்ல, பொடி, அவர் பொடி போடுவாரு பெரியார். பொடி, அந்த பொடி வந்து ஒட்டி இருக்கு, அது கஞ்சியில போட்டு கஞ்சி கசக்குது. உங்க மீசையில இருந்தா கசப்பு வருது தவிர கஞ்சியில இருந்து கசப்பு வரல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்ப பெரியார் சொன்னா, இதனாலதான் நபிகள் நாயகம் மீசையை குறைக்க சொன்னாங்களோ, அன்னைக்கு மீசையை குறைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அப்பதான் அவருக்கு அறிவுறுப்படுது. மீசை எனக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது, இனிமே மீசையை நான் குறைச்சிடுறேன், ஏன்னா கஞ்சி கொடுக்கறத தடுக்குது, ருசியான கஞ்சியை கூட கசப்பாக்கிடுச்சு மீசை அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆக நோம்பு காலத்தில் தான் நான் நோம்பு கஞ்சியை குடிக்கிறோம். அந்த நோம்பு கஞ்சி என்பது உணவுகளிலே மிக சிறந்தது என்று உணவுக்கடை நிபுணர் டிவியில் அறிவிக்கிறார். அவர்கிட்ட பேட்டி கேட்கிறாங்க, உணவுகளிலே மிக சிறந்த உணவு எது, சத்தான உணவு எதுன்னு கேட்கிறாங்க. நம்மளாம் பிரியாணி சொல்லுவார் அப்படின்னு. ஆனா அந்த உணவுக்கடை நிபுணர் மாற்று மதத்தை சார்ந்தவர் அவர் சொன்னாரு, முஸ்லிம்கள் ரமதானிலே நோன்பு இருந்து சாப்பிடக்கூடிய அந்த நோன்பு கஞ்சி தான் உணவுகளிலே மிக சத்தான உணவு என்று அறிவித்தார். சொல்லிட்டு சொன்னாரு, பக்கத்தில் ஒரு முஸ்லீம் தான் நோன்பு காலத்தை டெய்லி எனக்கு கஞ்சி கொடுத்துருவாங்க. நீங்க அந்த நோன்பு கஞ்சியை அடிக்கடி ஆக்கி சாப்பிடுங்க, உங்களுடைய உடம்பு புராதன சத்து வந்துவிடும், உங்களுடைய உடம்பு தெம்பாக இருக்கும் என்று அறிவிக்கிறார். அப்ப நோன்பு கஞ்சி என்பது சாதாரணமானதல்ல, பல உணவுப் பொருட்களுடைய கடவை, பல உணவுப் பொருட்களை சேர்த்துதான் அந்த கஞ்சியை உருவாக்குறோம். அதுல இருக்கக்கூடிய சக்தி, அதுல இருக்கக்கூடிய எனர்ஜி எந்த உணவுமே இல்லை என்று இந்தியாவுடைய ஜனாதிபதி விருது பெற்ற உணவு கலைஞர் தாமும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால், நம்ம சாப்பிடக்கூடிய அந்த நோன்பு கஞ்சி எவ்வளவு உயர்வானது. ரமதானிலே மாத்திரம் அந்த கஞ்சியை நாம் எடுத்துக் கொள்கிறோம், அந்த கஞ்சியை உட்கொள்கிறோம். எல்லா காலங்களிலுமே நாம் அடிக்கடி அந்த நோன்பு கஞ்சியை சாப்பிட்டோம்னு சொன்னா அதன் மூலமாக வரக்கூடிய, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய எனர்ஜி வேற எந்த உணவே இல்லை என்று சொல்லலாம். அத்தகைய நோன்பு கஞ்சியை ரமதானிலே நாம் மட்டும் சாப்பிடுவது கிடையாது, அருகே இருக்கக்கூடிய மாற்று மருத்துவர்கள் வந்து அதை பயன்படுத்துகிறார்கள், வாங்கி செல்கிறார்கள். ஆக அந்த நோன்பு கஞ்சியை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். எல்லா காலத்திலையும் அந்த நோன்பு கஞ்சியை அடிக்கடி நம்முடைய இல்லங்களிலே கொண்டு வர வேண்டும், இல்லங்களிலே பயன்படுத்த வேண்டும். ஐந்தாவதாக நோன்பு காலத்திலே மூமியுடைய குணங்களை நாம் வெளிப்படுத்துகிறோம். பொய் சொல்வது கிடையாது, புறம் பேசுவது கிடையாது, மற்றவர்களை திட்டுவது கிடையாது, மற்றவர்களை சபிப்பது கிடையாது, மற்றவர்களை கோபிப்பது கிடையாது. நோன்பு காலங்களிலே சில சீரடிகள் வீடு சேர்ற கூட விட்டுறாங்க. ஆனா நோன்பு திறந்தோம்னா டக்குனு போய் இறந்துருவாங்க, வீடு சேர்ந்து அடிச்சுருவாங்க. ஆக நோன்பு காலம் என்பது தீமையான பாவமான விஷயங்களை விட்டு நம்மளை விலக்குகிறது, நம்மளை நிறுத்துகிறது என்று சொன்னால் நோன்பு காலம் என்பது எவ்வளவு சிறப்பான காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு ரவாஹுல் புகாரி. எந்த ஒரு மனிதன் நோன்பு வைத்துக் கொண்டு கெட்ட செயல்களை, தீய செயல்களை விட்டுவிடவில்லையோ, அந்த மனிதன் நோன்பு வைப்பதிலே, உணவையும் குடிப்பையும் தவிர்த்து கொள்வதிலே எந்த தேவையும் அல்லாஹ்வுக்கு இல்லை என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டினார்கள்.
நோன்பு வைத்துக் கொண்டு பொய் பேசுவது, புரட்டு பேசுவது, தீமையான காரியங்களை செய்தால் அந்த நோன்பு வைப்பதற்கு எந்த பிரயோஜனம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நோன்பு காலத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆறாவதாக தஅல்லுகு மஅல் குர்ஆன், குர்ஆனோடு அதிகமான தொடர்பை நமக்கு கொடுக்கிறார். குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் நோன்பு காலத்திலே குர்ஆனை எப்படியாவது கதம் செய்ய வேண்டும், முழுமையாக முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரமதானிய காலத்திலேயாவது குர்ஆனை நாம் ஓத வேண்டும் என்று குர்ஆனை எடுத்து ஓதுகிறார்கள். குறிப்பாக பெண்கள் வீட்டிலே குர்ஆனை ஓதுகிறாங்க, அவங்க டிவியை நிறுத்திடுறாங்க. ரமதான் அந்த அளவுக்கு அவர்களை ஈர்க்கிறது. இரவு நேரத்திலே தராவீகிலே கலந்து கொண்டு அதில் ஓதப்படக்கூடிய குர்ஆன் முழுவதையும் கேட்கிறார்கள். இப்படி கேட்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக இருக்கிறது. ஹஜ்ரத் ஜுபைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தவர்கள் மற்ற மாதங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறிதாக ஆயத்தை ஓதி காண்பார்கள். ஆனால் ரமதான் வந்து விட்டார், அதுவரைக்கும் எவ்வளவு குர்ஆன் எழுதி இருக்கிறதோ அதை மொத்தத்தையும் ரமதானை ஓதி காண்பார்கள். இறுதி காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமதான் மாதத்திலே 2 குர்ஆனை ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்கள் ரமதான் முழுவதும் 2 குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள். இந்த அடிப்படையில் தான் ஒரு குர்ஆனையாவது நாம் கேட்க வேண்டும், ஹத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி தராவீகிலே ஹாஃபிஸை வைத்து நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். குர்ஆனுடைய தொடர்போடு ரமதானை நாம் கழிக்கின்றோம். 7வது தஅல்லுகு மஅத் தக்வா, ரமதானில் தான் நமக்கு தக்வா அதிகரிக்கிறது, இறையச்சம் அதிகரிக்கிறது. மற்ற மாதங்களிலே இறையச்சம் குறைந்து போயிருக்கிறது, ரமதானில் இறையச்சம் அதிகமாக இருக்கிறது. நோன்பு வச்சாலே நம்ம இறையச்சத்தோடு தான் வாழ்கிறோம். தவறானதை பார்ப்பது கிடையாது, தவறானதை செய்வது கிடையாது, பாவங்களில் ஈடுபடுவது கிடையாது. அல்லாஹ் இதைத்தான் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே என்று அவரை அழைத்து சொல்கிறான், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. முன்னோர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. என்ன நோக்கம்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைவனை அஞ்சி வாழ வேண்டும், தக்வாவோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அறிவித்திருக்கிறார். 8வதாக அல் பாபுல் ஃபாஸ், உலகத்திலே யாரெல்லாம் நோன்பு வைத்து அந்த கடமையை செய்தார்களோ நாளை மறுமையிலே சொர்க்கம் 8 சொர்க்கம் இருக்கும். 8 சொர்க்கம், 8 சொர்க்கத்திற்கும் தனித்தனி வழி இருக்கும், தனித்தனி வாசல் இருக்கும். நோன்பாளிகளுக்கு என்று அல்லாஹ் தஆலா ரய்யான் என்று ஒரு சொர்க்கத்தை சிறப்பாக வைத்திருப்பார். அந்த சொர்க்கம் எல்லா சொர்க்கத்தை விட மிகவும் அலங்காரமாக இருக்கும். நோன்பாளிகள் செல்லக்கூடிய சொர்க்கம், அதனுடைய வாசலும் அலங்காரமா இருக்கும். நீங்க வெளிநாடுகளுக்கு போயிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏர்போர்ட்ல தனி வாசல் வச்சிருப்பாங்க, தனி வாசல். அந்த தனி வாசல் யாருக்கு? விஐபிகளுக்கு. விஐபிகள் வந்து அதை தொடர்ந்துருவாங்க. அது மாதிரி அல்லாஹ் 8 சொர்க்கத்திலே ஒரு தனி வாசலாக அல் பாபு ரய்யான், ரய்யான் என்ற வாசலை வைத்திருக்கிறான். அந்த வாசலிலே நோன்பாளிகள் மட்டும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். அடுத்தபடியாக நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையிலே கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்னவென்று சொன்னால், தானே வந்து அவர்களுக்கு கூலி கொடுப்பார். தொழுகை, மற்ற ஜகாத்து, ஹஜ்ஜு, உம்ரா, மற்ற நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு மலக்குமார்கள் வந்து பரிசு கொடுப்பாங்க, கூலி கொடுப்பாங்க. இல்ல சியாம், நோன்பு தவிர. நோன்புக்கு யாரு வந்து நேரடியாக கூலி கொடுப்பார்? ரப்பல் ஆலமீனே வந்து கூலி கொடுப்பார். காரணம், நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று ரப்பல் ஆலமீன் அறிவித்திருக்கிறார். நோன்பு என்பது அல்லாஹ்வுடைய தன்மையிலே இருக்கிறது. அல்லாஹ் குடிக்க மாட்டான், அதே மாதிரி சாப்பிட மாட்டான், அவனுக்கு மனைவி மக்கள் இல்லை, அவன் உண்ணா நோன்பை கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதை போன்று நாமும் அந்த நோம்பிலே இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய சிவத் உன்னிடத்திலே வந்திருக்கிறது, என்னுடைய தன்மை உன்னிடத்திலே வந்திருக்கிறது. ஆகவே உன்னை நான் சிறப்புப்படுத்துவேன், கண்ணியப்படுத்துவேன் என்று மறுமையிலே கோடான கோடி மக்களுக்கு மத்தியிலே நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் கூலியை நேரடியாக வந்து கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 9வது ஷஃபாஅ,
நோன்பு என்பது அது நாளை மறுமையை நமக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கு. இவன் நோன்பு வச்சான், இந்த அடியா நோன்பு வச்சான் என்று நம்மை அடையாளப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்து நம்மை சொர்க்கவாதியாக மாற்றிவிடும். ஆக நோம்பின் மூலமாக அடியார்களுக்கு நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ஆகவே வரக்கூடிய ரமலான் மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். நோன்பு வைக்க முடியவில்லை என்று சொன்னால் அதை வெளிப்படுத்தக்கூடாது. நான் நோன்பு வைக்கல அப்படின்னு வெளியரங்கமாக நாம் பானங்களை பருகக்கூடாது, உணவுகளை உண்ணக்கூடாது. நோன்பாளியை போன்றே நடந்து கொள்ள வேண்டும். சொல்ல போனால் நோன்பு திறக்கும் போது உட்கார்ந்துடும், நோன்பு வைக்காத நோன்பு திறக்கும் போது உட்கார்ந்து நோன்பாளி மாதிரியே நோன்பு தொடர்ந்து அந்த நோன்பை கண்ணியப்படுத்த வேண்டும். நாங்கள் ஹஜ்ஜுக்கு போயிருப்போது அப்படிதான் செய்வோம். மறுபடியும் நேரத்தில் நோன்பு இருக்கிற ஒரு சூப்பராக வச்சுக்கோங்க, நோன்பே வச்சுட்டு மாட்டேன் எல்லாம் போய் உட்கார்ந்துருவோம். அப்படி சில ஹாஜர் கேட்டாங்க, இது கூடுமா நம்ம நோன்பை வைக்க ஏற நோன்பு இருக்கிறேன்னு அப்படின்னு. அவன் நம்ம தான் விருந்தாங்க, என்ன அவங்க விருந்து கொடுக்குறாங்க எல்லாம் போய் கலந்துக்கலாம்னு சொல்லி அதை போய் கலந்து சாப்பிடுறோம். நோன்பு வைக்க முடியல, அதனால நோன்பு திறக்க வராமல் இருக்கக்கூடாது. நோன்பு வைக்காதவங்க நோன்பு திறக்க வாங்க. நோன்பு திறந்து அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை நாம் கண்ணியப்படுத்தினால் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அவங்க நோன்பு வச்சிருக்காங்க, வயசானவங்க நோன்பு வச்சிருக்காங்க, படிப்பனையாக இருக்கும். ஆகவே எல்லோரும் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் வந்து அந்த நேரத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். வரக்கூடிய ரமலானை நம்முடைய ரமலானாக நாம் ஏற்றுக்கொண்டு நமக்காக வேண்டிய ரமலான் வருகிறது என்று நினைத்து அந்த ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும். ரமலானிலே முற்றிலுமாக பாவங்கள் இருந்து ஒதுங்கியிருக்க வேண்டும், பொய்கள் இருந்து ஒதுங்கியிருக்க வேண்டும். ஐங்கால தொழுகையை பள்ளியிலே வந்து தொழுக வேண்டும். அதுபோன்று நம்மை தேடி வரக்கூடிய ஈரோடு மக்கள் நிறைய பேர் தேடி வருவாங்க. தேடி வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் முடிந்த அளவு உதவிகளையும் ஒத்தாசைகளையும் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ரமலான் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை நமக்கு வழங்கி அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றங்களை முழுமையாக தந்தருவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹிரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.